வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை எப்படி பர்மனெண்டா டெலீட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா அந்த வீடியோ பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி டெலீட் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். வாட்ஸ்அப் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் அக்கௌண்டோட ப்ரொஃபைல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கீழே டெலீட் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு டெலீட் அக்கௌண்ட் கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் டெலீட் அக்கௌண்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆகிடும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் திருப்பி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும் இதே நம்பரில் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு டேட்டாவுமே பார்த்தீங்கன்னா உங்களால் ரெக்கவர் பண்ண முடியாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டாக டெலீட் ஆகிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு நியூவாக அந்த நம்பரை யூஸ் பண்ணப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் எல்லாமே நியூவாக இருக்கும். அதை நீங்கள் டெலீட் பண்ணுறதுக்கு முன்பாகவே தெரிஞ்சுக்கிட்டு டெலீட் பண்ணுங்கள். அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெலீட் பண்ணுறப்ப மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருப்பாங்க. என்ன மாதிரி விஷயங்கள்லாம் டெலீட் ஆகும் அப்படின்றது எல்லாமே போட்டிருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் ஒன் டைம் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட நம்பரை என்டர் பண்ணிட்டு நீங்கள் டெலீட் அக்கௌண்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதற்காக டெலீட் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான ஒரு ரீசன் கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு கீழே டெலீட் அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு டெலீட் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுவர் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் டெலிட்டட் அப்படின்ற மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு வாட்ஸ்அப் அப்படின்ற மாதிரி வாட்ஸ்அப்போட அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணப்போ ஹோம் பேஜ் இருந்துச்சுல அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போது எப்படி வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை நம்ம பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.